இளவரசர் வந்து விட்டாரா? நல்லபடி இருக்கிறாயா? வெளிநாடு பட்ட படிப்பு முடிஞ்சு விட்டதா? வெளிநாட்டுல இருந்து வந்து அமைச்சருக்கு எதனா புல்லு ஆப்பு எதனா வாங்கி வந்துக்கிறியா? அதெல்லாம் அமைச்சு சாப்பிட மாட்டாரு. அவருக்கு மது மாது மாமிசம் எதுவுமே பிடிக்காது. நாங்க ஆமாங்க அமைச்சரே, என் தம்பியை பார்த்து விட்டீர்களா? எங்க தெரியுமா செல்ல வேண்டும்? கானகம் சென்று மிருகங்களை வேட்டையாட புறப்படலாமா? குடிமக்கள் ஒரு நேரத்தில் என்னிடத்தில் வந்து முறையிட்டு இருக்கிறார்கள். இப்போது புறப்படலாம். தாமதம் ஆகிவிட்டது. விலங்குகளை வேட்டையாட வேண்டும். சின்ன சிறியவன் இப்போதான் அயலாட்டம் வந்திருக்கிறேன். கானக சென்று கொடிய மிருகம் வேட்டையாடி உடனே வேண்டாமடா. நீ அயல் நாடு சென்றிருக்கிறாய், பட்டப்படிப்பை முடித்து விட்டு வந்திருக்கின்றாய். அதனால் உன் உடல் அயற்சியாக இருக்கும். நீ ஓய்வு பெற்றுக் கொள்ள வேண்டும். நானும் அமைச்சரும் புறப்படுகிறோம். அரமனை ஓய்வெடுத்துக்கொள். எனக்கு அது மட்டும் கிடைக்காதுங்க. நீங்க பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. நீங்க என்ன வாழவே மாட்டேன். நானும் வாழவே மாட்டேன். சீக்கிரமா வந்துடுறேன். உனக்கு ஒரு சொல்ல முயல் குட்டி பிடிச்சு வர மான் குட்டி. சரி மாமா. சின்ன வயசுல பார்த்த மாதிரி இல்லையா? நட்டை விட்டை பாம்பு எல்லாம் மாறி போயிட்டு இருக்குது. அடுத்த வாரம் பாம்பை போறேன். இருந்தாலும் அயலாற்றிலிருந்து வந்தது அயச்சா இருக்குது. அது உனக்கு ஆக்கி வச்சானே உனக்கு வச்ச அவன் மூஞ்சி ஐயோ பரவாயில்ல எப்படி சொல்றான் பாரு அம்மா. இவனுக்கு ஆக்கி போட்டே நான் முன்னு பாரு நல்லா போடுறியே. என்ன அறுசுவையான உணவு! இப்படிப்பட்ட அறுசுவையான உணவை இதுவரை நான் விட்டதே கிடையாது. சின்ன சின்ன வயது என் தாயி மகனே ஓடி வாடா என்று மார் மீதும் மடி மீதும் தூக்கி காக்கையை காட்டி அறுசுவை உணவை ஊட்டினாங்களே, அந்த உணர்வு உன் கையில் தான் கிடைச்சது. வயிறார விட்டுட்டேன், எனக்கு தூக்கம் வருது. நான் போய் படுக்க போறேன். சின்ன வயசுல அம்மா இருந்தா உனக்கு எப்படி தாளாட்டு பாடி உன அழகா தூங்க வைத்திருப்பாரு. அம்மா கதையெல்லாம் சொல்லுவாடா, ரொம்ப இனிமையா இருக்குண்டா. அம்மா சொல்லுவாங்க கதை. பாருங்க என்ன ஒரு அம்மாவா நினைச்சு கொஞ்ச நேரம் மடியில படுத்துக்கங்க. உங்க மடிமைதான்? ஆமா. நான் என்ன சின்ன குழந்தையா? நான் வளர்ந்த பெரியவனாகிறே படுக்கலாம் சொல்லாடா. அம்மா மாதிரிடா பாப்பா. தாய்க்கு சம்பந்தம் குழந்தை அழுது தொடையில மண்ணு வச்சு வெளிநாடு இங்கிலீஷ் படம் பாப்பா, டைட்டானிக் படம் பாப்பா. அது மாட்டேன் வேலை எல்லாரும் தூங்கிட்டோம், நீ மட்டும் சொல்லலாம்.
கதை சொல்லும் பொழுது சின்ன சின்ன கேள்விகள் கேட்பேன் பரவாயில்லையா நீங்க யாரு? என் தாய்க்கு சமம். அப்படியா மைத்துனரே நம்ம அரண்மனையில போட்ட ஊர்ல உலகத்துல வச்சு பர்றா பாடி பர்றாதம்மா. சரி வாங்க சின்ன பழம் தான் நீங்க வாங்க மைத்துனரே ஷூ போட்டு எங்கன்னா தூங்குவாங்களா யாருன்னா? கரெக்ட் சரி வீடு குழந்தை ஜெயா தூங்குறான். பாய் போய் வேற கட்சி எடுக்கிறான். மைத்துனரே ஆமா நம்ம அரண்மனையில வெள்ளை குதிரை ஒண்ணு இருக்குல்ல வெள்ளை குதிரை அரண்மனை வெள்ளை குதிரை. அந்த வெள்ளை குதிரை இப்ப யார் ஓட்டுறாங்க? என் அண்ணன் சபாச்சபதி வணக்கம். பாடே தெளிவா பேசுறா உலராதராடே. எங்க அண்ணன் நம்ம அரண்மனையில வெள்ளை குதிரை வெள்ளை குதிரை. அந்த குதிரை மேல யாரு ஏறுறது? அண்ணன் டக்குச்சு 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 அண்ணன் ஏறாரா? இப்ப அண்ணன் இல்ல. அந்த குதிரை மேல இப்ப யாரு ஏறது? பர்றா பாடி பர்றா அங்க போய் மோதுறான் பாரு. அண்ணனுக்கு பிறகு அந்த வெள்ளை குதிரை சவால் செய்வது தப்பி நான் தான். கேட்டியாடா? பாத்தியா? செல்ல குஞ்சி மைத்துனரே அது மட்டும் கிடைக்காது. நம்ம அரண்மனையில சமையல் அறையில ஜலப்புறம் பண்ணது யார்? தங்கத்தட்டு இருக்குல்ல தங்கத்தட்டு. இந்த பெருசா இருக்குது. இந்த பெருசுக்கா தங்கத்தட்டு. தங்கத்தட்டு. அந்த தங்கத்தட்டுல சொல்லுங்க. இப்ப யார் உணவு வருதுறாங்க? இந்த நாட்டு மன்னன் என்னுடைய அண்ணன் உணவு அருந்துவது வழக்கம். அண்ணன் இல்லனா அண்ணனுக்கு பிறகு இந்த தம்பி நான் தான்டா. என் புள்ளி செல்லடி நீ வேலைக்கு ஆயிடுவ போல. என்ன வேலைக்கு ஆயிடுவோம்? இதெல்லாம் மறக்காத. சொல்லுங்க நீ. அது மட்டுமா? மூன்றாவது ஒரு கேள்வி மைத்துனரே அரண்மனையில நானும் ஒண்ணு உறங்குவதற்கு ஆமா ஒரு பஞ்சன மெத்த இருக்குல்ல பஞ்சன மெத்த இருக்கு. அந்த பஞ்சன மெத்தில இப்ப யார் படுக்கிறாங்க? நீயும் அண்ணனை படுத்து விடுவீங்க. அண்ணன் எங்க போயிருக்காங்க? கானக வேட்டையாட செஞ்சிருக்காரு. ஒரு வேலை அண்ணன் அங்கேயே செத்துட்டாருன்னா மறந்து கூட அந்த வார்த்தை சொல்லாதீங்கடா. எங்க அண்ணன் 100 ஆண்டு காலம் இந்த சத்தியவன் மன்னனா இருக்கணும். பர்றா மணி பாட்டு வாயா பர்றா. ரொம்ப காட்டிலடா. ஒரு கதைக்காக இல்லையா? கதைக்காக சொல்லுங்க. அண்ணன் செத்துட்டாரு. ரொம்ப டாலு குடுத்துருவேன். ஒரு கதைக்காக அண்ணன் ஒருவேளை அங்கேயே செத்துட்டாருன்னா அண்ணன் பிறகு செத்துட்டாரு செத்துட்டாரு. அண்ணனுக்கு பிறகு அந்த பஞ்சன மெத்த யாரா? இத்தனை கேள்வி பதில் சொன்னேன். ஆனா அந்த கேள்வி மட்டும் பதில் எனக்கு விளங்கல. ஏன் வாய் வரலையா? அண்ணன் ஏற குதிரையில ஏற அண்ணன் சாப்பிட்ட தட்டுல சாப்பிடுற அண்ணன் இல்லையா? ஆண்டி கூட யார் பாப்பாரு? அவங்க யாரு? பெற்றெடுத்து தாய்க்கு சம்பந்தம். பஞ்சனம் என்பது என்ன? சாப்பாடுல சாப்பாடு. கணவன் மனைவிக்கு மட்டும்தான் அதுல உறவு. வேற யாரும் படுக்க கூடாது. வேணாம் அந்த கேள்வி கேட்கறான். உங்க அப்பா அம்மா யாரு? அப்பா அம்மா. உனக்கு அப்பா அம்மா மாதிரி தானே உனக்கு அப்பா அம்மா? ஆமா. உன் நிச்சயம் அதே தான். உங்க அப்பா அவங்க அண்ணா நிச்சயம் அதே தான். அதேதான். யார் பார்த்தா என்னடா? வாடா எங்களுக்கு வெளியே எடுத்துருச்சு வாடாடே. அப்படியே சூரிய வந்துட்டு எப்படியா? அது மைத்துனரே இந்த கேள்விக்கு மட்டும் பதில் எனக்கு விளங்கல. நீங்க அதுக்கு பதில் சொல்ல வேணாம். புரியல. நான் ஸ்ட்ரெயிட்டா மேட்ருக்கே வரேன். மேட்ருக்கு வர போறியா? மைத்துனரே அண்ணன் இப்ப இருக்கிறாரு. ஆமா. உனக்கு என்ன வயசு ஆகுது? அண்ணனுக்கு கிட்டத்தட்ட ஒரு 60 வயசு இருக்கும். 60 வயசு வர கேழ பையன். உனக்கு என்ன வயசு ஆகுது? உனக்கு என்ன ஒரு 20 வயசு இருக்கும். எனக்கு 20 வயசு. உனக்கு உனக்கு என்ன இருக்கும்? மைத்துனரே அண்ணனுக்கும் 60 எனக்கும் 20. அந்த 60க்கு 20 செட் ஆகுமா? இல்ல ஏறி வச்சதா 8மா? எட்டாதுமா. எட்டவே எட்டாது. நான் கூட எட்டாத்தான் சுத்தி நடக்கிறேன். அதனால உங்களை எப்பொழுது அரண்மனையை பார்த்தனும் அப்படியா? மலை இறங்கி நவுத்து. கத்துக்கடா பிள்ளை கத்துக்கடா கத்துக்கடா. மைத்துனரே நீங்க கூற வார்த்தை புதுமையாக இருக்கின்றது. சரிங்க நீங்க தவறு செய்ய தேவையில்ல. கட்டி அடைத்து ஒரே ஒரு முத்தம் மட்டும் கொடுங்க. ஐயோ அது காசா பாவம்.
மைத்துனரே அதெல்லாம் போகட்டும். இப்ப எப்படி தெரியுமா தொக்குப்படி வச்சிருக்கேம்மா. நீ பெண்ணா அல்லது பேயா? நீ தாய் வச்ச பிறந்தியா அல்ல தெருவுல ஓடுத வெறுப்புட்ட நாய் வச்ச பிறந்தியா? வழக்கு பிடிக்க ஏறிக்கிட்டாரு. யாவரே கருத்த மச்சான் ஆம்பளையா போட்டியா? சுப்பராயன் ஒரு பொம்பளை நானே வந்து யாருக்கு தெரியாது கட்டியாருக்கு ஒரு முத்தம் கேக்குறேன், என்ன பார்த்து தரமாட்டிய அடுத்துட்டியா? அடி பாவி நயவஞ்சகி நச்சு பாம்பு! அண்ணி என்பவர் யார்? பெற்றெடுத்த தாய்க்கு சம்பந்தி. என்னது? நான் வார்த்தைக்கு என்ன பெற்றெடுத்த தாய்க்கு சம்பந்தி. ஊராப்பாலே. ஆமா அம்மாவா? பாலா குட்ட அம்மா என்ற அம்மானே மாலை புளியாந்தோப்பு செவடியா பழுகுதுமா. ஏண்டா பால் குட்டலா என்ன பண்ணா என்ன பண்ணா என்ன பண்ணியா சொல்ல மாட்டே அண்ணி என்பது பெற்றெடுத்த தாய்க்கு சமம். வயசுல எத்தி இறுதியா கேக்குறேன், கல்யாணத்துக்கு முத்தம் கொடுக்க முடியாதா? இப்போ அண்ணனை சொல்றேன், நீ உடைய புத்திய உடைய நிலைய என் அண்ணனை கூறி. போகாதே போகாதே ஐயோ மைத்துனரே வாங்க. மைத்தூர் சொன்ன உடனே வாங்க மைத்துனரே வாங்க மச்சான் வாங்க வாங்க மைத்துனரே வாங்க. எதுக்கு ஒரு அடி தள்ளி? சரி சரி மைத்துனரே நீ ஆபத்தானவா? ஐயோ மைத்துனரே தவறு நினைச்சிட்டீங்களா? ஆமா எதற்காக தெரியுமா இப்படி ஒரு வேலையை செய்தேன்? நோ நோ டச். புளிய மரமா யாரும் விட்டுறாங்க. நான் கணவனே கண் தேவன் மாறேன்டா. கல்யாணம் ஆயிடுச்சா? ஆமா
மைத்துனரே என்ன தவறு நினைக்காதீங்க. நீங்க அயல்நாட்டுல பட்டப்படி மைத்துனரே நீங்க அயல்நாட்டுல பட்டப்படி முடித்து இப்போது தாயக திரும்பிருக்கீங்க. அயல்நாட்டுல ஏதாவது தவறான பழக்கம் உங்ககிட்ட கற்றுக்கொண்டீங்களோ தோற்று ஆமாப்பா போய் செக் பண்ணி பார்த்தோம்.